எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம். எங்கள் குலதெய்வ கோயில் கொஞ்சம் லாங்கில் இருக்கிறனால காலையில் சாப்பிட்றதுக்கு வேணுங்கிற சாப்பாடு நைட்டே செஞ்சு வச்சிட்டோம். அம்மா செஞ்சு வச்சிட்றேன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு தேவையானதெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டேன். என் பையன் நைட்டு தூங்கிட்டான். அதனால் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு காலையில் போட்டு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆல்டர்னேட்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கோயிலுக்கு கொண்டு போக வேண்டிய சாமான் எல்லாத்தையுமே ஒரு கட்டைப்பையில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். வெது ஆனதும் தயிர் உரையூற்றி வச்சுட்டேன். காலையில் தயிர் பச்சடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொண்டு போகிறதுக்கு அம்மா புளி சாப்பாடும் நைட் டின்னருக்கு ரவை கிளறிட்டாங்க. சாப்பிட்டு தூங்கிட்டோம். இனி நெக்ஸ்ட் டேலேருந்து தான் vlog ஸ்டார்ட் ஆகுது. கோயிலுக்கு கொண்டு போக வேண்டிய சாமானெல்லாம் காலையிலவே எடுத்து வச்சுட்டேன். கார் வந்ததும் எடுத்து வச்சுட்டு என் பையன் தூங்கிட்டு இருந்தான். அவனையும் காரில் கூட்டிகிட்டு போயிட்டோம். காரில் போகவே அவனும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிட்டான். அவனுக்கு ட்ராவல் பண்ணுறதுனா ஒரே சந்தோஷமாக இருக்கும். வேடிக்கை பார்த்துட்டே வந்தான். எங்கள் வீட்டுக்காரங்க திருப்பூர்லேருந்து வந்துட்டாங்க. அவரை அன்னூரில் பிக்கப் பண்ணிட்டோம். அன்னூரில் சாமிக்கு போட வேண்டிய மாலை பூ எல்லாமே வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். கோயிலுக்கு ஒரு 10 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். வந்ததும் நானும் அம்மாவும் பொங்கல் வைக்கிறதுக்கான வேலை பார்த்துட்டு இருந்தோம். மற்றவங்க எல்லோரும் கொண்டு வந்திருந்த சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு வந்ததும் நானும் அம்மாவும் போய் சாப்பிட்டோம். என் பையனுக்கு 11 மந்த் ஆயிருக்கு. மொட்டை குலதெய்வ கோயிலில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்களும் மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி நானும் பூமுடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் கொடுக்க முடியல. அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க மொட்டை அடிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். என் பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 குழந்தைங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க மொட்டை அடிக்கும்போது. அப்போவே நினச்சேன் என் பையன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரியே மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியே அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். 3 பேருமே அவனை சுற்றி ரவுண்டாக உட்காந்து கையை காலை எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. பாவம் ஒரே அழுதுகிட்டே இருந்தான். எனக்கே அவன் அழுகிறத பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரங்களும் அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்போ கூட அதை வீடியோ பார்க்கும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அவனுக்கு மொட்டை அடித்து முடித்ததும் அம்மாவும் அப்பாவும் காது குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வரவே பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால் அவங்க மொட்டை அடித்து முடித்ததும் கம்மல் எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் என் பையனை குளிக்க வச்சுட்டு நான் அவனுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோயில் நட 1:30 மணிக்கு சாத்திடுவேன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் மேட்டுப்பாளையத்தில் போய் கம்மல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு போயிருந்தாங்க. வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால, கடைசி முகூர்த்த நாள் அப்படிங்கிறனால ரொம்ப டிராஃபிக்காக இருந்துட்டு வர்றதுக்கே அங்கேருந்து வரைக்கும் ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஒரு 1:15 வந்திருந்தாங்க. வந்த உடனே அவசரமாக தட்டலை முன்னாடி எடுத்து வச்சு இப்படியோ காது குத்தி முடிச்சிட்டோம். காது குத்துனதும் கோவிலை சாத்திட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது. அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேணுங்கிற சாமானெல்லாம் பொறுமையாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். பையன் அழுதுகிட்டே இருந்தான். காது குத்துனது வலிச்சதுனால அழுதுகிட்டே இருந்தான். பக்கத்தில் கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே நைட்டு ரிசப்ஷன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் போய் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவனுக்கு சமாதானப்படுத்திட்டு ரிட்டன் கிளம்பி வந்துட்டோம். ஒரு 3 மணிக்கு கிளம்பி வந்துட்டோம். மதியம் யாருமே சாப்பிடவே இல்லை. வர வழியில் ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால எந்த ஒரு ஹோட்டலையுமே பெருசாக லஞ்ச் இல்லை. அன்னூர் பக்கத்தில் போகும்போது தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தி சாப்பிட்டு கிளம்பி போனோம்.
காலையில் வரும்போதே எங்கள் வீட்டுக்கார வண்டி வந்து ரிப்பேராக இருந்துச்சு. அதனால் வந்து அன்னூரில் ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு தான் வந்தோம். ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னூர் வந்ததுக்கப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு வந்து அவர் கிளம்பிட்டார். திருப்பூர் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். போகவே மழை வர்றதுக்கு ஆரம்பித்ததுனால அவரால் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியல. அதனால் வந்து என்னோடய தம்பி தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தான் வீட்டுக்கு. அவர் வந்து எங்கள் கூட வந்து காரில் வந்துட்டார். காலையில் கோயிலில் வச்ச பொங்கல் நல்லபடியாக பொங்கி வந்துருந்துச்சு. எகெயின் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 6 o'clock வந்து ரிட்டன் வந்துட்டோம். வந்தது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நைட்டு என்ன செய்கிறதுனே தெரியல. கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சு. டின்னருக்கு தேங்காய் சட்னி அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டு எல்லோரும் தூங்க போயிட்டோம். தேங்க்யூ.